morning children. Today we are going to see again accountancy class 11th standard கணக்கு பதிவியல். சரியா? தமிழ் மீடியம் இங்கிலீஷ் மீடியம் ரெண்டு பேருமே கவனிச்சுக்குங்க. 11th ஸ்டாண்டர்டுக்கு அக்கௌண்ட்ஸ் எடுக்க போகிறேன். ஆல்ரெடி நம்ம ஃபஸ்ட் லெசனில் ரொம்ப முக்கியமான ஒரு சிலதெல்லாம் நம்ம படிச்சிருக்கோம். சரியா? இப்போ படிக்க போகிறது நம்ம பேசிக் அக்கௌண்டிங் டெர்மினாலஜிஸ், முக்கியமான வார்த்தைகள். இந்த சொற்கள்லாம் கண்டிப்பாக நம்மளுக்கு தெரிஞ்சிருக்கணும். ஒரு சில முக்கியமான டெர்மினாலஜிஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த வார்த்தைகள் நம்ம படித்தாலே அக்கௌண்ட்ஸை ஓரளவுக்கு நம்ம புரிஞ்சிக்கிறதுக்கு நம்மளுக்கு ஏதுவாக இருக்கும், வாய்ப்புகளாக இருக்கும். ஸோ இத்தனை நம்மளுக்கு இந்த 16 இந்த முக்கியமான சொற்கள் வந்து நம்ம இன்றைக்கி படிக்க போகிறோம். ஓகேவா? ஃபஸ்ட்டு டிரான்சாக்ஷன் அப்படின்னா என்ன? நடவடிக்கை தமிழில் சொல்லுவாங்க. சரியா? தமிழில் நடவடிக்கைன்னு சொல்லுவாங்க. நடவடிக்கைனா என்ன? An activity which involves transfer of money or money's worth from one person to another. சரியா? இப்போ ஏதாவது ஒரு பொருள் மற்றவங்களுக்கு கொடுக்கும் பொழுது அதில் மணி இன்வால்வ் ஆகணும் அல்லது மணி இஸ் ஒர்த் இன்வால்வ் ஆகணும் இல்லையா? அது யாருக்குள்ள? பர்சன் டு another person. So it is called as a transaction. An activity which involves transfer of money or money's worth from one person to another is known as transaction அப்படி சொல்கிறாங்க. இதில் யாரெல்லாம் இருக்காங்க? பையர்ஸ் இருக்காங்க, செல்லர்ஸ் இருக்காங்க. என்ன டிரான்சாக்ஷன் அங்கே நடக்குது? பையிங் ஆர் செல்லிங். ஓகேவா? ஸோ டிரான்சாக்ஷன்னா நம்மளுக்கு தெரிஞ்சிருக்கும். ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கோ அல்லது ஒரு மனிதரிடமிருந்து இன்னொரு மனிதரிடமோ பொருளோ அல்லது பணமோ பரிமாற்றம் செய்யப்படும் பொழுது அதை வந்து ஒரு நடவடிக்கை அப்படின்ட்டு சொல்கிறோம். அதுலேயே நம்மளுக்கு செகண்டில் கொடுத்துருக்காங்க கேஷ் அண்ட் கிரெடிட் டிரான்சாக்ஷன் சொல்கிறாங்க. ரொக்க நடவடிக்கை, கடன் நடவடிக்கை, இது ஆங்கிலத்தில். சரியா? ரொக்க நடவடிக்கைன்னா என்ன? பணம் கொடுத்து பொருளை வாங்குவது. அது இமீடியட்டாக நடக்கக்கூடிய ஒன்று. அதனால தான் அது என்ன சொல்கிறாங்க? கேஷ் டிரான்சாக்ஷன். டிரான்சாக்ஷன் இன்வால்விங் இமீடியட் ரிசிப்ட் ஆர் பேமெண்ட் இஸ் நோன் அஸ் கேஷ் டிரான்சாக்ஷன். இமீடியட் பேமெண்ட் ஆர் ரிசிப்ட் டேக்ஸ் பிளேஸ், தட் இஸ் நோன் அஸ் கேஷ் டிரான்சாக்ஷன். அப்போது கிரெடிட் டிரான்சாக்ஷன்னா என்ன? கடனாக விற்பதோ அல்லது வாங்குவதோ அந்த நடவடிக்கை நடக்கும் பொழுது இன் ஃபியூச்சரில் அவங்க அந்த பணத்தை வந்து பெறுவாங்க அல்லது கொடுப்பாங்க. இதுதான் கடன் நடவடிக்கை, கிரெடிட் டிரான்சாக்ஷன் அப்படி சொல்கிறாங்க. சரியா? வாட் இஸ் கிரெடிட் டிரான்சாக்ஷன்? டிரான்சாக்ஷன்ஸ் இன் விச் த ரிசிப்ட் ஆர் பேமெண்ட் ஆஃப் கேஷ் இஸ் போஸ்ட்போன்ட் டு ஃபியூச்சர் டேட் இஸ் கால்ட் கிரெடிட் டிரான்சாக்ஷன். ஸோ அந்த பணம் வந்து கொடுக்கிறதோ அல்லது வாங்குறதோ பிற்காலத்தில் நடைபெறக்கூடிய ஒரு செயல். ஃபியூச்சர் ஃபியூச்சர் பேமெண்ட் அப்படி சொல்கிறாங்க. ஸோ இட் இஸ் நோன் அஸ் கிரெடிட் டிரான்சாக்ஷன். ஓகேவா? நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா அக்கௌண்ட், கணக்கு அப்படின்னா என்ன? இங்கே பார்த்தீங்கன்னா த பேசிக் யூனிட் ஃபார் மெஷர்மெண்ட் இன் அக்கௌண்டிங். ஒரு அக்கௌண்டிங் இதில் வந்து அதை கரெக்டாக மெஷர் பண்ணக்கூடிய ஒரு அளவுகோல் அப்படி சொல்கிறாங்க. இதை வந்து ஒரு பர்சனை ஐடென்டிஃபை பண்ணலாம் அல்லது ஒரு ஐட்டமை ஐடென்டிஃபை பண்ணலாம் இந்த அக்கௌண்டிங்கில் அப்படி சொல்கிறாங்க. சரியா? ஃபார் எக்ஸாம்பிளுக்கு நம்மளுக்கு சொத்து, பொறுப்பு இல்லையா, எக்ஸ்பென்சஸ், இன்கம்ஸ் இதெல்லாம் சொல்கிறோம். நான் ஃபஸ்ட்டு உங்களுக்கு கிளாஸில் சொன்னேன், இந்த கோல்டன் ரூல்ஸ் சொல்லும்போது சொன்னேன் இல்லையா? பர்சனல் அக்கௌண்ட், ரியல் அக்கௌண்ட், நாமினல் அக்கௌண்ட்லாம் சொல்லியிருக்கேன். ஸோ அதில் எல்லாமே இன்வால்வ் பண்ணுறது பாருங்கள். பர்சன்ஸ் இன்வால்வ் ஆவாங்க, அசட்ஸ் லைபிலிட்டிஸ் இன்வால்வ் ஆகும், டிரான்சாக்ஷன்ஸ் கேஷ் அண்ட் கிரெடிட் டிரான்சாக்ஷன்ஸ் இன்வால்வ் ஆகும், எக்ஸ்பென்சஸ், இன்கம்ஸ், கெயின்ஸ், லாஸ் எல்லாமே இன்வால்வ் ஆகும். சரியா? இதுதான் நம்மளுக்கு ஒரு அக்கௌண்ட்டுன்னு சொல்கிறாங்க. ஓகேவா? நெக்ஸ்ட் கேபிட்டல்னால் என்ன? முதல். ஒருவர் ஒரு தொழிலுக்காக தன்னுடைய தொழிலோ அல்லது பிற தொழிலுக்காகவோ ஒரு பெரிய தொகையினை கொடுப்பது ஒரு முதலீடு என்று அழைக்கப்படுகிறது. இட் இஸ் தி அமௌண்ட் இன்வெஸ்டட் பை தி ஓனர் ஆர் ப்ரொப்ரைட்டர் இன் அன் ஆர்கனைசேஷன். இட் இஸ் நோன் அஸ் அ கேபிட்டல் அப்படி சொல்கிறாங்க. சரியா? நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா டிராயிங்ஸ் அப்படின்னா என்ன? எடுப்புகள் தமிழில் சொல்லுவாங்க. எடுப்புகள்னா ரெண்டு விதங்களில் இருக்குது. ஒன்று ஆஃபீஸ் யூஸ்க்காக எடுக்கலாம், இன்னொன்று தன்னுடைய சொந்த பயனுக்காக எடுக்கலாம். இட் இஸ் ஃபார் ஓன் யூஸ் ஆர் ஃபார் ஆஃபீஸ் யூஸ். சொந்த பயனுக்காகவோ அல்லது ஒரு நிறுவன பயனுக்காகவோ எடுக்கலாம் இல்லையா? எங்கேருந்து எடுக்கலாம்? பணத்தை வங்கிகளிடமிருந்து எடுக்கலாம் இல்லையா? அப்படி எடுக்கும் பொழுது இந்த டிராயிங்ஸ்ன்னு சொல்கிறது சாதாரணமாக எப்படி சொல்கிறாங்க? ஒரு தனி மனிதன் தனக்காக எடுப்பது தான் டிராயிங்ஸ், வித்ட்ராயல் ஃப்ரம் தி பேங்க் அப்படின்னு சொல்கிறாங்க. அது தனியாக வந்து எடுப்புகள் அப்படின்ற கணக்கில் நம்ம போடுவோம். சரியா? அடுத்தது பார்த்தீங்கன்னா வவுச்சர் அப்படின்னா என்ன? எனி ரிட்டன் ஆர் பிரிண்டட் டாக்குமெண்ட் இன் சப்போர்ட் ஆஃப்
business transaction is called as voucher. நம்ம கூட போயிட்டு ஏதாவது வாங்குகிறோம் கடைகளில், கேஷ் ரிசிப்ட் கொடுக்குறாங்க, கேஷ் மெமோ கொடுக்குறாங்க இல்லையா, பேங்க் பேயிங் ஸ்லிப் கொடுக்குறோம், இதெல்லாமே வந்து என்னது வவுச்சர்னு சொல்கிறாங்க. அது ஒரு எவிடன்ஸாக இருக்குது அப்படி சொல்கிறாங்க. ஸோ வவுச்சர் இஸ் எனி ரிட்டன் ஆர் பிரிண்டட் டாக்குமெண்ட் இன் சப்போர்ட் ஆஃப் பிஸ்னஸ் டிரான்சாக்ஷன் இஸ் நோன் அஸ் வவுச்சர். அடுத்து இன்வாய்ஸ் அப்படின்னா என்ன? நம்ம கடைகளில் போய்ட்டு இதெல்லாம் வாங்குகிறோம் இல்லையா, ஒரு இன்வாய்ஸ் பில்லு காமிக்கிறாங்க, அதில் என்னென்னலாம் இருக்குது, குவான்டிட்டி இருக்குது, ப்ரைஸ் இருக்குது, வேல்யூஸ் டிஸ்கவுண்ட் இருக்குது, இத்தனையுமே நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க இல்லையா. இந்த ஒரு ஸ்லிப்பை தான் என்ன சொல்கிறோம், இன்வாய்ஸ் சொல்கிறோம். ஸோ இட் இஸ் எ ஸ்டேட்மெண்ட் ப்ரிப்பேர்ட் பை எ செல்லர். இப்போ யாரால் ப்ரிப்பேர் பண்ணப்படுது? ஒரு செல்லர் வந்து குட்ஸை விற்கிறவர் இந்த இன்வாய்ஸை வந்து ப்ரிப்பேர் பண்ணுறாரு. யார் கொடுக்கறதுக்கு? பையர் கொடுக்கறதுக்கு. அதில் என்னென்னலாம் பிரிண்ட் ஆகிருக்கோம்னு பார்த்தீங்கன்னா, குவான்டிட்டியை பற்றி கொடுத்துருக்கோம், ப்ரைஸ் கொடுத்துருக்கோம், டிஸ்கவுண்ட் வேல்யூ பற்றிலாம் கொடுத்துருக்கோம். சரியா? இதுதான் இன்வாய்ஸ்னு சொல்கிறோம். ஓகே, அடுத்து பார்த்தீங்கன்னா பர்ச்சேஸ்னா என்ன? பர்ச்சேஸ் என்பது வாங்குவது இல்லையா. வாங்குவது அப்படின்னு சொன்னால் என்ன பார்த்தீங்கன்னா, பையிங் ஆஃப் குட்ஸ் வித் த இன்டென்ஷன் ஆஃப் ரீசேல் இஸ் கால்ட் பர்ச்சேஸ். பையிங் ஃபார் ரீசேல் ஆஃப் buying for the intention of reselling the goods அப்படின்னா அது சொந்த பயனுக்காக அல்லாமல் வாங்கி வேறு ஒருவருக்கு விற்கக்கூடிய ஒரு செயலை தான் இந்த வாங்குறது அப்படின்னு நம்ம சொல்கிறோம். வாங்குதல், பர்ச்சேஸ் அப்படி சொல்கிறோம். சரியா? அடுத்து பார்த்தீங்கன்னா சேல்ஸ்னா என்ன? அதே போல் when goods meant for resale or sold it is called sales. அப்போது not for own use. இது என்ன பண்ணுறாங்க, வேற ஒருத்தருக்கு விற்கிறதுக்காக இன்னொருத்தர் வந்து வாங்கி விற்கிறாங்க. ஸோ இட் இஸ் கால்ட் சேல்ஸ்னு சொல்கிறாங்க. ஓகே, அடுத்து பார்த்தீங்கன்னா ஸ்டாக்னா என்ன? அன்சோல்டு குட்ஸ்னு சொல்லுவாங்க. இப்போது ஒரு கம்பெனி இருக்குது, நிறைய வருடங்களாக நடந்துக்கிட்டே இருக்குது, அதில் நிறைய பர்ச்சேஸ் பண்ணுறாங்க, அதை மற்றவங்க விற்கிறாங்க. ஆனால் ஒரு சில குட்ஸ் வந்து அப்படியே தேங்கி இருந்துக்கிட்டே இருக்கும், அது விற்கப்படாமலே இருக்கும். சம் ரீசன்ஸ்க்காக ஒருவேளை அந்த குட்ஸ் வந்து நல்லா இல்லாமல் இருக்கலாம், அல்லது கெட்டு போயிருக்கலாம், இல்லை அழுகி போயிருக்கலாம், அல்லது டிஃபெக்டிவாக இருக்கலாம். அதில் ஏதாவது ஒரு குறைபாடு இருந்துச்சுன்னா அந்த பொருள் வந்து விற்கப்படாமலே இருக்கும் இல்லையா. அந்த மாதிரி பொருட்கள் தான் என்ன சொல்கிறாங்க, ஸ்டாக்குன்னு சொல்கிறாங்க. அப்போ இதை இங்கிலீஷ் எப்படி சொல்கிறாங்க, அன்சோல்டு குட்ஸ் லைங் இன் எ பிஸ்னஸ் ஆன் எ பர்டிகுலர் டேட் ஆர் நோன் அஸ் ஸ்டாக்னு சொல்கிறாங்க. ஓகேவா? நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இன்கம்னா என்ன? இன்கம் இட் இஸ் தி அமௌண்ட் ரிசீவபிள் ஃப்ரம் சேல் ஆஃப் குட்ஸ். ஏதாவது சேல்ஸ் பண்ணும்போது அவருக்கு வருகின்ற ஆதாயமானது இன்கம் சொல்கிறோம். சரியா? இதில் என்னென்னலாம் நம்மளுக்கு கிடைக்கும், எந்த மாதிரி ஆதாயங்கள்லாம் கிடைக்கும்? இன்ட்ரெஸ்ட் கிடைக்கும், டிஸ்கவுண்ட் கிடைக்கும், கமிஷன் கிடைக்கும். இது எல்லாமே அவங்களுக்கு இன்கம் அப்படி சொல்கிறாங்க. சரியா? ஸோ இன்கம்னா என்ன? இட் இஸ் எ அமௌண்ட் ரிசீவபிள் ஃப்ரம் சேல் ஆஃப் குட்ஸ் அண்ட் ஏர்னிங்ஸ். அதாவது இன்ட்ரெஸ்ட், டிஸ்கவுண்ட், கமிஷன் எக்ஸெட்ரா அப்படி சொல்கிறாங்க. அடுத்து அசட்ஸ்னா என்ன? அடுத்து வந்து எக்ஸ்பென்சஸ்னா என்ன? எக்ஸ்பென்ஸ்னா என்ன? இட் இஸ் தி அமௌண்ட் இன்கர்ட் இன் ஆர்டர் டு ப்ரொடியூஸ் அண்ட் செல் ஆஃப் குட்ஸ். ஒரு குட்ஸை வந்து ப்ரொடியூஸ் பண்ணும்போதோ அல்லது சேல்ஸ் பண்ணும்போதோ எதெல்லாம் இன் பிட்வீன் நடக்குதோ அது எல்லாமே நம்மளுக்கு எக்ஸ்பென்ஸ். ஸோ ஒரு பொருளை வந்து உற்பத்தி செய்கின்ற இடத்துலேருந்து நுகர்வோருக்கு எடுத்து செல்லும் பொழுது டிரான்ஸ்போர்ட் யூஸ் பண்ணலாம் நம்ம இல்லையா. டிரான்ஸ்போர்ட்டிசம், அதுக்கு நம்ம செலவு பண்ணணும். அல்லது அந்த பொருட்களை வந்து ஒரு இடத்துல வச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம சேல்ஸ் பண்ணுறது வந்து அந்த குடோன்ஸ்க்கு வந்து பணம் கட்ட வேண்டியதாக இருக்கும், அப்புறம் அட்வர்டைஸ் பண்ண வேண்டியதாக இருக்கும், அப்புறம் வந்து நம்மளுக்கு என்ன சொல்கிறது, இந்த மாதிரி ரிஸ்க் இல்லையா, அப்போது இன்சூரன்ஸ்க்கு பே பண்ண வேண்டியதாக இருக்கும். இத்தனை தடைகள்லாம் நிற்கிறதுக்கு நம்ம நிறைய வந்து செலவு பண்ண வேண்டியதாக இருக்குது இல்லையா. அது எல்லாமே எக்ஸ்பென்சஸ்ன்னு சொல்கிறாங்க. ஓகேவா? நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா அசெட்ஸ். அசெட்ஸ்னால் என்ன? சொத்துனா என்ன? எனி ஃபிசிக்கல் திங் or right owned that has a monetary value. Any physical thing or right owned that has a monetary value is called asset. இப்போ அசெட்ஸ்னா எப்படி இருக்கும் பார்த்தீங்கன்னா, ஃபிசிக்கல் திங் இருக்கும், அது பார்க்கக்கூடியதாக இருக்கும், தொட்டு பார்க்கக்கூடியதாக இருக்கும், அதனுடைய மதிப்பு நம்ம வந்து ஈஸியாக சொல்லக்கூடியதாக இருக்கும். அப்போ அதெல்லாம் என்னதப்போ? ஃபார் எக்ஸாம்பிளுக்கு நம்ம சொல்லியிருக்காங்க லேண்ட், பில்டிங், ஃபர்னிச்சர், எக்யூப்மெண்ட்ஸ், இதெல்லாம் நம்ம பார்க்கக்கூடியது, தொட்டு உணரக்கூடியது இல்லையா. அதனுடைய வேல்யூ நம்மளுக்கு தெரியும். நிலம்னா சும்மா இப்போ கிடையாது, அதிகமான விலைக்கு தான் விற்கிறாங்க. ஃபர்னிச்சர்ஸ் நம்ம வீட்டில் ஃப்ரிட்ஜு, வாஷிங் மிஷின், ரேடியோ, டிவி இப்போ எல்லாமே வாங்குகிறோம் இல்லையா. அதெல்லாம் கூட நம்மளுக்கு இந்த அசெட்ஸில் தான் செய்கிறோம், ஏன்னா அது நம்மளுடைய சொத்து. ஓகேவா? அடுத்து லயபிலிட்டிஸ்னால் என்ன? வாட் இஸ் லயபிலிட்டி அப்படின்னு சொன்னீங்கன்னா,
இது பார்த்தீங்கன்னா இட் ரெஃபர்ஸ் டு எ ஃபினான்ஷியல் ஆப்ளிகேஷன் ஆஃப் எ பிஸ்னஸ். இது வந்து நம்ம ஏதாவது வாங்கியிருப்போம், திரும்ப நம்ம அடுத்தவங்களுக்கு தர வேண்டியதாக இருக்கும். நம்ம லயபிள் டு அதர்ஸ் அப்படி சொல்கிறாங்க. அப்போ அது எல்லாமே நம்மளுக்கு மற்றவங்களுக்கு கொடுக்க வேண்டியது பொறுப்பு அப்படி சொல்கிறாங்க. அந்த பொறுப்புகள் எப்படிப்பட்டதாக இருக்கும்? அக்கௌண்ட்ஸ் பேயபிளாக இருக்கும், நம்மளுக்கு மற்றவங்களுக்கு கொடுக்க வேண்டியதாக இருக்கும். அப்புறம் நோட்ஸ் பேயபிள், அன்ஏர்ன்டு ரெவென்யூஸ், ஜிஎஸ்டி, வரி, இது எல்லாமே நம்மளுக்கு என்ன சொல்கிறாங்க? லயபிலிட்டி அப்படி சொல்கிறாங்க. இது ஒரு பொறுப்பு அப்படி சொல்கிறாங்க. சரியா? அடுத்து டெட்டாஸ் அப்படின்னா யாரு? டெட்டாஸ்னா யாரு? சரியா? இங்கே வந்து எ பர்சன் who receives a benefit without giving money or money's worth immediately and is liable to pay in future. சரியா? A person who receives benefit without giving money or money's worth immediately but he accepts to pay in future is known as a debtor. சரியா? அடுத்து பார்த்தீங்கன்னா கிரெடிட்டார்னா யாரு? கிரெடிட்டார் the person who gives benefit. சரியா? who gives benefit without receiving money or money's worth immediately but he will claim in future. இது ரெண்டுமே நல்லா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும், டெட்டாஸ் அண்ட் கிரெடிட்டாஸ். இது வந்து அக்கௌண்ட்ஸுக்கு நம்மளுக்கு ரொம்ப பேசிக்கான ஒரு டேர்ம்ஸு. டெட்டாஸ், கிரெடிட்டாஸ், பெறுபவர் தருபவர், பெறுபவர் தருபவர். ஸோ டெட்டாஸ்ன்றவர் பெறுபவர், டெட்டார்ன்றவர் தருபவர். சரியா? இத்தனை ஐட்டம்ஸும் நம்ம வந்து இன்றைக்கி அக்கௌண்ட்ஸில் பார்த்துருக்கோம். திருப்பி ஒரு முறை பார்ப்போம். இன்றைக்கி பேசிக் அக்கௌண்டிங் டெர்மினாலஜிஸ் அப்படி சொல்கிறாங்க. டிரான்சாக்ஷன், ஃபர்ஸ்ட் ஒன் டிரான்சாக்ஷன், தமிழில் நடவடிக்கை. இரண்டாவது கேஷ் அண்ட் கிரெடிட் டிரான்சாக்ஷன் அப்படின்னா என்ன? ரொக்க மற்றும் கடன் நடவடிக்கை. மூன்றாவது அக்கவுண்ட், கணக்கு. கேபிட்டல் முதல், டிராயிங்ஸ் எடுப்புக்கள், வவுச்சர், பேன் ஸ்லிப், இன்வாய்ஸ், பர்ச்சேஸ், சேல்ஸ், ஸ்டாக், இன்கம், எக்ஸ்பென்ஸ், அசட்ஸ், liabilities, debtors, creditors. இந்த 16 பாயிண்ட்ஸும் ரொம்ப முக்கியமானது. இதில் ரொம்ப முக்கியமானது நம்மளுக்கு இந்த டெட்டாஸ் அண்ட் கிரெடிட்டாஸ். டெட்டார்னா யார், கிரெடிட்டார்னா யாருன்னு பார்த்துக்கலாம். அடுத்ததாக வந்து நம்ம பார்க்க போகிறது இப்போ பார்த்தீங்கன்னா அக்கௌண்டிங் ஈக்குவேஷன். இதில் ஒரு ஃபார்மேட் கொடுத்துருக்காங்க. கண்டிப்பாக நம்ம இதை படிச்சுக்கணும். ஏற்கனவே நம்மளுக்கு அசஸ்னால் சொத்துக்கள் தெரியும், கேபிட்டல்னால் முதல் தெரியும், லைபிலிட்டிஸ்னால் பொறுப்புகள் தெரியும். சரியா? இதை வைத்து நம்ம ஒரு அக்கௌண்டிங் ஈக்குவேஷன் எப்படி போடுறது அப்படின்றது ரொம்ப முக்கியமான ஒன்று. இந்த ஃபஸ்ட்டு இந்த தேர்ட் சாப்டரில் இந்த கணக்குகள் ரொம்ப ஈஸியாக இருக்கும் உங்களுக்கு. 5 மார்க்ஸ், 3 மார்க்ஸ், 2 மார்க்ஸில் கூட இதை வந்து கேட்குறாங்க. அசட்ஸ்னால் நம்மளுக்கு தெரியும், சொத்துக்கள். சொத்துக்கள் ஈக்குவல்ட்டு அது எப்போவுமே எதையும் கூட்டினா சொத்துக்கள் வரும். இந்த முதலையும் பொறுப்புகளையும் கூட்டினா சொத்துக்கள் வரும். இந்த ஃபார்மேட்டை கண்டிப்பாக மாற்றவே கூடாது. இதை மைண்டில் வச்சுக்கலாம். கேபிட்டல் இஸ் ஈக்குவல் டு அசட்ஸ் மைனஸ் லைபிலிட்டிஸ், லைபிலிட்டிஸ் இஸ் ஈக்குவல் டு அசட்ஸ் மைனஸ் கேபிட்டல். இப்போது அசட்ஸுக்கு மட்டும்தான் நம்ம கேட்டால் இது ரெண்டுத்தையும் கூட்டுவோம். மற்ற எல்லா ஃபார்மேட்டும் பார்த்தீங்கன்னா மைனஸில் தான் வரும். சரியா? திருப்பி ஒரு முறை ரீகால் பண்ணிக்கலாம். அக்கௌண்டிங் ஈக்குவேஷனில் இது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஃபார்முலா. அசட்ஸ் ஈக்குவல் டு கேபிட்டல் ப்ளஸ் லைபிலிட்டிஸ், கேபிட்டல் இஸ் ஈக்குவல் டு அசட்ஸ் மைனஸ் லைபிலிட்டிஸ், liabilities is equal to assets minus capital. சரியா? இந்த ஃபார்மேட் ஞாபகம் வச்சுங்க. அதே போல் திருப்பியும் ரீகால் பண்ணுங்கள். கோல்டன் ரூல்ஸ், பர்சனல் அக்கௌண்ட், ரியல் அக்கௌண்ட், நாமினல் அக்கௌண்ட். பர்சனல் அக்கௌண்ட் ரூல் என்ன? டெபிட் த ரிசீவர், கிரெடிட் த கிவர். ரியல் அக்கௌண்ட்டோடைய ரூல் என்ன? டெபிட் வாட் கம்ஸ் இன், கிரெடிட் வாட் கோஸ் அவுட். நாமினல் அக்கௌண்ட்டோட ரூல் என்ன? டெபிட் ஆல் எக்ஸ்பென்சஸ் அண்ட் லாஸஸ், கிரெடிட் ஆல் இன்கம்ஸ் அண்ட் கெயின்ஸ். சரியா? இந்த ரூல்ஸ் கண்டிப்பாக ஞாபகம் வச்சுக்கோங்க. இது ஒரு ஃபார்மேட்டு, உங்களுக்கு கோல்டன் ரூல்ஸ் ஒரு ஃபார்மேட். இது ரெண்டுத்தையுமே நீங்கள் நல்லா ஞாபகம் வச்சுட்டு அடுத்த கிளாஸில் நம்ம எடுக்க போகிற அந்த கணக்குகள்லாம் நம்ம தயாரித்து நம்ம போடுவோம். ஓகேவா? ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ.